ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோ விசஸ் ஏர்டெல் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதோடைய கம்பேரிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ஸ்பீட் என்ன, இதோட ஸ்பீட் என்ன, இதோட டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, இதோட டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, இது எப்படி பை பண்ணுறது, இதோட ரேட் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜியோ ஃபைபர் கனெக்ஷன் நியூ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்ஃபார்மாக. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனோட டெய்லி வந்து உங்களை வந்து மீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தினந்தோறும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் வேறையாக நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜியோவை வந்து பார்த்துருவோம். ஜியோ வந்து நீங்கள் கனெக்ஷன் ஃபைபர் கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 6 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நீங்கள் முன்கூட்டியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ 6 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பிளானை பொறுத்து இருக்குங்க. ஓகேங்களா, நான் பேசிக் பிளானை தான் உங்களுக்கு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, பேசிக் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா, நான் இப்போ வந்து சொல்ல போகிற பிளான் எல்லாமே நான் ஜிஎஸ்டி சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா, தனித்தனியாக சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஜியோவில் வந்து ஒரு பேசிக் பிளான் இருக்குது, 470 ரூபா. நான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி தான் சொல்கிறேன், சரிங்களா. நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க தேவையே இல்லை. 470 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து 30 mbps ஸ்பீடில் இருக்கும். ஓகேங்களா, 470 வந்து 6 மாதத்துக்கு இன்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6 மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 2825 ரூபா. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு வந்து பேசிக் பிளான் வேணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து 2825 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா 2825 ரூபா நீங்கள் பே பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரவுட்டர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் ரவுட்டர் எதுக்குமே நீங்கள் காஸ்ட் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. மந்த்லி 2825 ரூபா கட்டுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து 6 மாதத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் நீங்கள் வந்து 470 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 470 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 mbps ஸ்பீடுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து அன்லிமிட்டெட். ஓகேங்களா, நம்ம வந்து லிமிட் கிடையாது, அன்லிமிட்டெடு. இதுக்கு வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அந்த லேண்ட்லைன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் கால் பேசிக்கலாம். ஓகேங்களா, நம்பர் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து லேண்ட்லைன் வந்து டிவைஸ் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓவராலாக நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது வந்து வாங்கணும் அப்படின்னா 2825 ரூபா 6 மாதத்துக்கு உண்டான பிளானோடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் முன்கூட்டியே பே பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பீட் லிமிட் வந்து 30 mbps ஸ்பீடு அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 470 ரூபா. வைஃபை ரவுட்டர் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா நான் கஸ்டமர் கேர் நம்பர் இதில் போடுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில். நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் கேட்டு இது பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது வந்து ஜியோவுடைய டீட்டெயிலு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் எவ்வளோ டீட்டெயில் எவ்வளோ காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏர்டெல்லை பார்த்துருவோம். ஓகே கைஸ், இப்போ ஏர்டெல்லுமே வந்து 6 மந்த்துக்கு உண்டான பேக் தான் அவங்களுமே வந்து அஃபோர்ட் பண்ணுறாங்க. இப்போது 6 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ ஆனால் இதுவும் வந்து நீங்கள் வந்து பிளானை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் பேசிக் பிளான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 470 ரூபா. ஓகேங்களா, 470 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்கூட்டியே நீங்கள் பே பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3480 ரூபா, அதாவது 3480 வந்து நீங்கள் முன்கூட்டியே பே பண்ணிடணும். ஓகேங்களா, முன்கூட்டியே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ, ரவுட்டர் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து 3480 ரூபா பேமெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதோடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 mbps ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒன்லி இன்டர்நெட் மட்டும்தான். இப்போ நான் ஜியோ சொன்னது இன்டர்நெட் மட்டும்தான், இப்போ ஏர்டெல் சொல்கிறது இன்டர்நெட் மட்டும்தான். உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வரவே வராது. ஓகேங்களா, ஒன்லி இன்டர்நெட் மட்டும்தான். ஓகேங்களா, இதோட ஸ்பீடு வந்து நான் சொல்லிட்டேன் 40 mbps. இதுக்கு வந்து நீங்கள் 3480 ரூபா பே பண்ணுறீங்களா, அது 6 மாதத்துக்கு அப்புறம் மாதம் 470 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா 40 mbps ஸ்பீடு இன்டர்நெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் உங்களுக்கு நான் போடுறேன், நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஓவராலாக இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போடுறேன். ஓவராலாக உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. இது பேசிக் பிளான் பார்த்தீங்கன்னா 6 மந்த் பேக்கு, அதுவும் 6 மந்த் பேக் தான். இது வந்து
ரூ. 2825 நீங்கள் பே பண்ணால் போதும் ஜியோ, ஓகேங்களா. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரூ. 3480 பே பண்ணுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் டெபாசிட் அமௌண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பிளான் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 30 MBPS அன்லிமிட்டெடு. பட் வந்து அது பார்த்தீங்கன்னா 40 MBPS கொடுக்குறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 40 MBPS வந்து ஏர்டெல் கொடுக்குறாங்க. மந்த்லி ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே தான் வருது, ஓகேங்களா. 470, இதுவும் 470 தான் வருது. பட் வந்து இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மட்டும் சேஞ்ச் ஆகுது. இது வந்து ஜியோ பார்த்தீங்கன்னா 30 MBPS கொடுக்குறாங்க, அவங்க 40 MBPS கொடுக்குறாங்க. ரவுட்டர் இதுலேயும் ஃப்ரீயாக வருது, அதுலேயும் ஃப்ரீயாக வருது. இன்ஸ்டாலேஷன் இதுலேயும் ஃப்ரீயாக இருக்குது, அதுலேயும் ஃப்ரீயாக இருக்குது, ஓகேங்களா. இதுலேயும் ஒன்லி இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுலேயும் ஒன்லி இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, ஓகேங்களா. ஓகே கைஸ், இது நீங்கள் பை பண்ணணும் அப்படி இதில் எது பெஸ்ட்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்ன கேட்டால் எனக்கு வந்து ஜியோ ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ இதோட கஸ்டமர் கேர் நம்பரும் இதில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இது ரெண்டு பிளானுமே இப்போ தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் இன்டர்நெட் கிடைக்குதோ அங்கே எல்லாமே ஓரளவுக்கு இந்த ரெண்டு பிளானுமே இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா. இது இல்லாமல் ஒரு 2 பிளான் நான் வச்சுருக்கேன், ஜியோலையும் ஏர்டெல்லையும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. இது உங்கள் ஏரியாவில் கிடைச்சுன்னா உங்களுக்கு லக்லி நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன டீட்டெயில்னு பார்த்துருவோம். ஓகே கைஸ், இது வந்து எல்லா ஏரியாவிலும் அவைலபிளாக இல்லை, ஓகேங்களா. இதோடைய பிளான் பேக் என்ன, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியா பின்கோட்லாம் சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் இதோடைய பிளானோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் பிளான், ஓகேங்களா. பேக்கப் பிளான் சொல்லிட்டு அவங்க இது நேம் வச்சுருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்துச்சு, நானே வந்து இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து இது கிடைக்கிறது இல்லை, ஓகேங்களா. இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து முன்கூட்டியே பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது பேக்கப் பிளான்னால இது 10 MBPS ஸ்பீடு, ஓகேங்களா. இது வந்து ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ரூ. 233. இப்போ ஜியோ பார்த்தீங்கன்னா 470 இருந்துச்சு இல்லையா, இது மந்த்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மடங்கு கம்மியாகுது. ரூ. 233 மந்த்லி இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரூ. 233 இன்ட்டு 5 மாதத்துக்கு நீங்கள் ரூ. 1163 வரும். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா 10 MBPS இன்டர்நெட் கொடுத்துருவாங்க, ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது வந்து 5 மாதத்துக்கு, ஓகேங்களா. பட் வந்து அதில் வந்து 470 வருது இல்லைங்களா, அது மாதம் மாதம் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மாதம் மாதம் பே பண்ணிக்கலாம். இது வந்து அப்படி பே பண்ண முடியாது. 5 மாதம் காலி ஆச்சுன்னா நீங்கள் திரும்ப ரூ. 1163 தான் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது உங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். கிடைச்சா உங்களுக்கு பெரிய லக்கு தான். இது வந்து சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. 10 MBPS ஸ்பீடு போதுமானது நம்ம வந்து ஒரு ஃபுல் ஹெச்டியில் படம் பார்க்குறதுக்கும் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கும், ஓகேங்களா. ஓகே கைஸ், இது வந்து ஒன்லி இன்டர்நெட் மட்டும் தான். இதோடைய கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நான் இதில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஏர்டெல்ல வந்து ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஜியோவில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அவங்களும் வந்து இதுக்கு போட்டியாக ஒரு காம்படேட்டாக வந்து ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, அது வந்து 5 மந்த்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்கப் பிளானு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்டை முன்கூட்டியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்பீடு வந்து 10 MBPS தான், ஏர்டெலும் 10 MBPS தான். மந்த்லி ரூ. 235 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. 235 இன்ட்டு 6 மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 1670 சம்திங் வரும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 260 நீங்கள் வந்து அவங்க வந்து பே பண்ணோம். ஆனால் பட் வந்து தனியாக கேட்க மாட்டாங்க. அந்த 1670 உள்ளே இன்க்ளூடிங்காக இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பிளான் வேணும் அப்படின்னா ரூ. 1670 உங்கள் கையில் இருந்துச்சுன்னா போதும். ரவுட்டர் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து 260. ஆனால் பட் வந்து அதுலேயே வந்து இன்க்ளூடிங் பண்ணிடுறதுனால உங்களுக்கு வந்து 1670 இருந்தால் போதும். 10 MBPS ஸ்பீடில் வெறும் இன்டர்நெட் மட்டும் கிடைக்கும். இதுக்கும் வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து 10 MB ஸ்பீடில் வந்து அன்லிமிட்டடாக வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது இந்த பிளானும் நான் ஜியோ சொன்னல பேக்கப் பிளான், இது ரெண்டும் உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அது 5 மந்த்து, இது 6 மந்த்து. இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 1670 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 1163 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது 10 MBPS தான், அதுவும் 10 MBPS தான். இதுக்கு மந்த்லி ரெண்ட் வந்து ரூ. 235. பட் வந்து ஜியோக்கு வந்து ரூ. 233 வரும். இதுக்கு வைஃபை ஃப்ரீ வந்துடும், அதுக்கு வைஃபை ரவுட்டர் ஃப்ரீயாக வந்துடும். இன்ஸ்டாலேஷன் இதுக்கும் ஃப்ரீ மாதிரி தான் திட்டத்தட்ட, ஓகேங்களா. இது ரெண்டோட கஸ்டமர் கேர் நம்பர் நான் இதில் போடுறேன், இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், ஆனால் ஃபஸ்ட் நான் சொன்ன 2 பிளானுமே வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது, 100% எனக்கு தெரியும். இது 2 பிளானுமே வந்து மோஸ்ட்லி வந்து ஏர்டெல் அவைலபிளாக இருக்குது.
பட் வந்து ஜியோ வந்து இப்போ இந்த பேக்கப் பிளான் 5 மந்த் பிளான் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஏரியாவில் வந்து சொல்கிறாங்க. இது அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஏரியா பின்கோடை சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஜியோ பேக்கப் பிளான் வேணும் அல்லது ஏர்டெல்லோடைய பேசிக் 10 MBPS ஸ்பீடு உள்ள பிளான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா இந்த 2 பிளானில் உங்களுக்கு எந்த பிளான் வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறங்க. இது அப்படி அவைலபிளாக இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா ஏர்டெல் ஜியோ, அந்த 2 பிளான் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் தான் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு சில ஏரியாவில் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதில் ஓவராலாக விஷயம் இவ்வளோ தான். இது எல்லாருடைய டீட்டெயிலும் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. ஓகே, இது பார்த்து இல்லைங்களா, இதுதான் விஷயம். ரொம்ப தெளிவாக நீட்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.